தேவகவுடா பிரதமராக இருக்கிற போது மத்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக. ஐக்கிய குஜராத் அமைச்சரவையில் அங்கே ஆட்சியில் இருந்தபோது மத்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக. அதே போன்று மன்மோகன் சிங் அமைச்சரவையில், வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கே ஆட்சியில் இருக்கிற போது அமைச்சரவையில் இருந்தது திமுக. ஏறத்தாழ 17 ஆண்டுகள் 7 பிரதமருடைய தலைமையிலே ஆட்சியில் இருக்கிற போது பங்கேற்றது திமுக. ஆகவே மத்திய அமைச்சரவையில் இருக்கிற போது இது குறித்து வாய் திறக்காமல், ஆகவே தாரை வார்த்தது யார், இப்போது அது தேர்தல் காலங்கள்னாலே அதை மீட்டெடுப்பதற்காக நடத்துகிற நாடகம் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். விபி சிங் முதல்வராக இருக்கிற போது மத்திய அமைச்சரவையிலே இருந்தது திமுக. தேவகவுடா பிரதமராக இருக்கிற போது மத்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக. ஐக்கிய குஜராத் அமைச்சரவையில் அங்கே ஆட்சியில் இருந்தபோது மத்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக. அதே போன்று மன்மோகன் சிங் அமைச்சரவையில், வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கே ஆட்சியில் இருக்கிற போது அமைச்சரவையில் இருந்தது திமுக. ஏறத்தாழ 17 ஆண்டுகள் ஏறத்தாழ 6-7 பிரதமருடைய தலைமையிலே ஆட்சியில் இருக்கிற போது பங்கேற்றது திமுக. ஆகவே மத்திய அமைச்சரவையில் இருக்கிற போது இது குறித்து வாய் திறக்காமல், அன்றைக்கு எப்படி 1974 இந்த ஒப்பந்தம் போடுகிற போது வெளியுறவுத்துறை செயலாளரோடு அவர்கள் கலந்து பேசி மௌனம் காத்து உரிமையை விட்டு கொடுக்க, ஏன்னால் இது இந்திய தேசத்தினுடைய ஒரு அங்கம். ஆகவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதற்காகத்தான் இதை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் என்கிற முறையிலே ஒரு வழக்கு தொடுத்தார்கள் 2008. 2011 அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு வருவாய்த்துறையே அதில் வாதியாக சேர்த்து, ஏனென்றால் இது நீதிமன்றத்தில் சென்றால்தான் நமக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அந்த வாய்ப்பை அம்மா அவர்கள் தான் உருவாக்கினார்கள். ஏனால் காவிரியிலே சட்ட போராட்டம் நடத்தி தான் உரிமையை அம்மாவுடைய அரசு பெற்றுக் கொடுத்தது. முல்லை பெரியாறிலே 152 அடி உயர்த்தலாம் என்பது சட்ட போராட்டம் நடத்தி தான் அம்மாவுடைய அரசு பெற்றுக் கொடுத்தது. அதே போல் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தேனுக்கு தனி சட்டம் இயற்றி தான் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தார்கள். அதே போல் மத்தியில் இருக்கிற அரசு பாராமுகம் இருக்கிற காரணத்தினாலே இதற்கு நீதிமன்றத்தில் சென்று இதற்கு உரிய பலனை பெற முடியும் என்கிற அடிப்படையில் தான் சென்றார்கள். இந்த 4 வருஷம் அந்த வழக்கு குறித்து எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற அப்டவேட்டை கூட மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாங்களும் சொல்லுகிறோம் என்று அன்றைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு, யாரும் மறைக்க முடியாது. ஆகவே தாரை வார்த்தது யார், இப்போது அது தேர்தல் காலங்கள்னாலே அதை மீட்டெடுப்பதற்காக நடத்துகிற நாடகம் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதை பற்றி புரட்சித் தலைவர் எடப்பாடி மிக தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். நன்றி. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.